ஃபர்ஸ்ட் புள்ளி வச்சுக்கிறேன். பத்தொன்பது புள்ளி வச்சிருக்கேன். இடுக்கு புள்ளினா 2 புள்ளிக்கு நடுவுல அடுத்த லைன் வச்சுட்டே வரணும். இந்த கோலத்துக்கு 10ல நிறுத்தணும். இடுக்கு புள்ளினா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒண்ணா குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்ப இந்த 2வது லைன்ல 18 புள்ளி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த லைன்ல 17 புள்ளி தான் இருக்கும். ஒண்ணா குறைஞ்சிட்டே வரும். இதே மாதிரி 10 வரைக்கும் வச்சுட்டு போகணும். பதினாறு, 15, 14, 13, 12, 11, 10ல நிறுத்தணும். 10, 10 புள்ளி வந்துச்சு. 10ல நிறுத்திக்கிறேன். இதே மாதிரி இந்த பக்கமும் புள்ளி வைக்கணும். நான் கொஞ்சம் நோட்டு திருப்பி வச்சுக்கிறேன். இடுக்கு புள்ளி வைக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். லைவ் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க. இது 19 புள்ளி கோலம், இடுக்கு புள்ளி கோலம். இன்னைக்கு ஒரு பூக்கோலம் வரைஞ்சு காட்ட போறேன். பன்னெண்டு, 11, 10 புள்ளிக்கு வச்சிருக்கேன். நான் புள்ளி கவுண்ட்டும் எழுதிடுறேன். ஜாயின் பண்ணுவாங்க. இந்த எண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த எண்ட்ல வந்து இந்த ஒரு புள்ளியை விட்டுட்டு இங்க ஒரு இதழ் வரையணும். 3 புள்ளிக்கு இதழ் வரையணும். அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த புள்ளியை விட்டுட்டு இதுல 3 இதழுக்கு ஒரு இதழ் வரையணும். இங்க 2 இதழ் வந்து எக்ஸ்ட்ரா வெளியே போட்டுக்கணும். புள்ளி இருக்காது. இங்க ஒண்ணு விட்டுட்டோம், அதை விட்டுட்டு அதே மாதிரி இங்க ஒண்ணு விட்டுட்டு 3 புள்ளிக்கு இதழ் வரைஞ்சுக்கணும். சரி, இதுக்கு நேர் ஆப்போசிட்டா இங்க வரைஞ்சிங்கன்னா இதுக்கு நேர் ஆப்போசிட்டா இங்க. அதே மாதிரி இந்த பக்கம் வரைஞ்சுக்கலாம்.
புள்ளி கொஞ்சம் நான் இடைஞ்சலா வச்சிருக்கேன். அதனால கொஞ்சம் லைட்டா ஷேப் மாறி இருக்கு. நீங்க புள்ளி எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டா வைக்கிறீங்களோ, அந்த மாரி புள்ளி அழகா வைக்கிறீங்களோ, அதே மாரி கோலம் வரும். இந்த பக்கம் வரையும்போது அதேதான். ஒரு புள்ளி விட்டுட்டு இதழ் ஃபார்ம் பண்ணணும். 4 இதழ் புள்ளியில வந்துரும். மிச்சம் 2 இதழ் வந்து வெளிய போடணும். இந்த பக்கமும் போட்டுக்கலாம் அதே மாரி. பூக்கு டிசைன் நான் ரவுண்டு கொடுத்துக்கிறேன். எல்லா சைடும் அது போட்டுக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த 4 புள்ளியில ஒரு லைன் வரைஞ்சுக்கணும். இப்படி வளைவா கொண்டு போய் 2 புள்ளியில வளைச்சிருங்க. இதுக்கப்புறம் இந்த லைன் வந்து ஒரு 5 புள்ளிக்கு இந்த லைன் வரையணும். எண்ணி பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5. இந்த புள்ளியோட சேர்த்து 5 புள்ளிக்கு லைன் வரைஞ்சுக்கலாம். முக்கோணம் மாதிரி ஒரு டிசைன் வரும். உள்ள நீங்க பார்க்கும்போது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல டாட்ஸ் இருக்கும். மிச்சம் இருக்க புள்ளி. அவ்வளோதான், சிம்பிளான டிசைன் தான். இதே மாதிரி எல்லா டைரக்ஷன்லயும் வரணும். 4 புள்ளிக்கு ஃபர்ஸ்ட் லைனு, அப்புறம் மேலே ஒரு வளைவு மாதிரி போட்டுட்டு இதை 5 புள்ளி கனெக்ட் பண்ணணும். 1, 2, 3, 4, 5. அதை இந்த பக்கமும் சேர்த்துக்கணும். உள்ள பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு லைன் காட்டும். சாரி, சார் நான் எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போட்டேன். இதில் கரெக்டாக வரைஞ்சு காட்டுறேன். 5. உள்ள நீங்க வேற டிசைனும் கொடுத்துக்கலாம். அது உங்க விருப்பம் தான். உங்களுக்கு என்ன டிசைன் தோணுதோ அதுவும் கொடுக்கலாம். மூணு, 4, 5. மூணு, 4, 5. ஸோ இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. காயத்ரி வந்து நைஸ் ஃப்ளவர் கோலம் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ. தமிழ் நியூ சப்ஸ்கிரைபர், ரொம்ப நன்றிங்க. கிராக்னு ஒருத்தவங்க ஹாய் சொல்லியிருக்கீங்க. ஹாய், KIRACK, ஹாய். கோலம் பண்ணுறேன். இந்த இடத்துல மட்டும் சின்ன லைன் மிஸ்டேக் போட்டேன். நீங்கள் போடும்போது பார்த்து போட்டுக்கோங்க. இந்த டிசைன் முடிஞ்சு. இதுக்கப்புறம் இந்த இடத்துல எல்லாமே ஒரே டிசைன் தான் வரும். சிம்பிளான டிசைன் தான். ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து ஒரு டைமண்ட் மாதிரி வரைஞ்சுக்கணும். இந்த ஷேப் வந்து டைமண்ட் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு வி மாதிரி ஷேப், அதே திருப்பி வி ஷேப்.
ஸோ ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். அதே தான் எல்லா பக்கமும். நீங்க கலர் குடுக்குறீங்கன்னா, கலர் குடுக்கும்போது ஆப்போசிட் அதே மாரி கலர் குடுத்துக்கலாம். இல்ல எல்லா பூக்கும் ஒரே கலர் குடுக்குற மாரி அந்த மாரி குடுத்தாலும் எடுப்பா இருக்கும். சேனல் புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெறைய கோலம் டிசைன் இதே மாரி வரைஞ்சு காட்டியிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெறைய வீடியோஸ் வரும். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் இந்த டைமண்ட் டிசைன். இதுக்கு என்ன கலர் அடிக்கலாம்னு சொல்லுங்க. கமெண்ட்ல கலர் சொல்லுங்க. நான் பென்சில்ல ஷேட் பண்ணி காட்டுறேன். ஸோ எல்லா சைடும் இந்த டிசைன் முடிச்சாச்சு. நடுவுல இதே மாரி பூ டிசைன் வரும். அதுக்கு முன்னாடி இந்த அவுட்டர் லைன் மட்டும் ஒண்ணு வரைஞ்சுக்கணும். அத வரைஞ்சுக்கலாம். இங்க 2 புள்ளி, இந்த 4 புள்ளிய கணக்கு பண்ணணும். ஸோ வளைவா போட்டுக்கணும். 4 புள்ளிக்கு சேர்த்து வளைவு. வெளிய 2 புள்ளி இருக்கும். இங்க 3 புள்ளி. சேர்த்து வளைவு. சரி, நான் இங்க ஒண்ணு போடாம விட்டு வந்திருக்கேன். இங்க ஒண்ணு போடாம விட்டுருந்தேன். அதனால புள்ளி தப்பா தெரிஞ்சிருக்கு சார். வளைவு. இப்போ மிச்சம் இருக்கிறதுல இதே பூ டிசைன் தான். 3 இதுக்கு ஒரு இதழ். 3 புள்ளிக்கு ஒரு இதழ். நடுவுல ரவுண்ட். சேனல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பூக்கு வந்து நான் எல்லோ கலர் கொடுக்குறேன். நான் இன்னைக்கு ஃபுல் ஷேடிங் கொடுக்க போறது இல்லை. இந்த எட்ஜஸ்ல மட்டும்தான் கொடுக்க போறேன். நீங்க ஃபுல்லா கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். நீங்க வாசல்லையும் இதே மாதிரி இந்த எட்ஜ்ல மட்டும் கலர் கொடுத்தாலும் நல்லா கோலம் எடுத்து காட்டும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு அவுட்லைன் வேலையும் கம்மியா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு டைம் கம்மியா இருந்ததுன்னா நீங்க அவுட்லைன் ஸ்கிப் பண்ணணும்னா இந்த மாதிரி எட்ஜ்ல மட்டும் கலர் கொடுக்கலாம். உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். ஃபுல் கலர் நீங்க இப்ப சப்போஸ் சிங்கிள் ஒருத்தரா கோலம் போடுறீங்கன்னா ரொம்ப நேரம் கோலம் போட முடியாது. பெரிய கோலத்துக்கு ரொம்ப நேரம் கலர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த டைம்ல நீங்க டைம் சேவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட்டா சிம்பிளா கலர் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டிசைனுக்கு ஏதாவது கலர் சொல்லுங்க. நான் கலர் போடுறேன். நான் சப்ஸ்கிரைபர் சொல்ற கலர் சூஸ் பண்றேன். சூப்பர் ரங்கோலி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ. கலர் யாராவது சொல்றீங்களா? தமிழ் வந்து லைக் போட்டேன்னு சொல்றீங்க. ரொம்ப தேங்க்யூங்க. நன்றி, ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சரி, நானே கலர் எடுக்கிறேன். ஸ்கை ப்ளூ எடுத்துக்கிறேன். உங்க விருப்பம் போல ஷேப்புக்கு கலர் கொடுக்கலாம்.
சும்மா அந்த பார்டர் கவர் பண்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இன்னொரு கோலமும் வரைஞ்சு காட்டுவேன். இன்னொரு பூக்கோலம் எடுத்துட்டு வந்திருக்கேன். அது 10 புள்ளி கோலம். லைவ்ல ஸ்டே பண்ணுங்க. நெக்ஸ்ட் கோலமும் பார்க்கலாம். அதுவும் ஈஸியா தான் இருக்கும் இதே மாதிரி. நான் அப்படியே ரஃபா வேகமா கலர் கொடுத்துட்டு போறேன். அப்பதான் சீக்கிரம் கலர் பண்ணி முடிக்க முடியும். நீங்களும் இந்த கோலம் போட்டு பாருங்க. நல்லா இருக்கும். உங்க வாசல்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் லைவ் வரப்ப சொல்லுங்க எப்படி இருந்ததுன்னு. நீங்க கலர் இல்லாம போடுறீங்கன்னா இது பட்டையா போடலாம். பட்டையா கோலம் போட தெரிஞ்சவங்க இந்த கோலம் கலர் இல்லாமலே அப்படியே போடலாம் டிசைன். ப்ளூ கலர் சொல்லிட்டீங்க. ஸோ நான் இந்த ப்ளூ எடுத்துக்கிறேன். இந்த ப்ளூ சென்டர்ல கொடுக்குறேன். மிச்சம் இருக்கிறதுக்கு பிங்க் கலர் எடுத்துக்கிறேன் இந்த டிசைனுக்கு. கலர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்துக்கலாம். கொஞ்சம் கான்ட்ராஸ்டா கொடுத்தீங்கன்னா கலர் நல்லா இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் எல்லோ கலர் கொடுக்குறீங்கன்னா எல்லோவுக்கு பக்கத்தில் ஆரஞ்சு ரெட்டு கொடுத்தீங்கன்னா அவ்வளோவா எடுக்காது. அதே நீங்கள் ரோஸு ப்ளூ க்ரீன் கொடுத்தீங்கன்னா நல்லா சூப்பராக எடுக்கும். அந்த மாதிரி சில கலர்ஸ்க்கு சில கலர் பக்கத்தில் போட்டால் நல்லா இருக்கும். டென் கிராஸ் 10 கோலம். நேர்புள்ளி 10 புள்ளி வச்சுக்கணும். 3 4 5 6 7 8 10. நீங்க சென்டரா வாசல்ல வைக்கிறப்ப ஃபர்ஸ்ட் 2 லைன் சென்டரா நீங்க வச்சிட்டீங்கன்னா இந்த பக்கம் 5 அந்த பக்கம் 5ன்னு கவுண்ட் பண்ணிக்கலாம் புள்ளி. ரெண்டு இது 5வது லைனு. இதோட நான் எடுத்துக்க போறேன். இந்த பக்கம் 5 லைன் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பக்கம் 5 லைன் கனெக்ட் பண்ணலாம். அப்படி இப்படி புள்ளி வச்சா 2 சைடும் ஈக்குவலா வாசல்ல வந்துடும். 2வது லைனு. இது 3வது வரிசை. 4 5 5 வரிசை வச்சுட்டா ஒரு தடவை எண்ணிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ அதுக்கு வந்து இந்த எண்டில் இந்த 4 புள்ளிக்கு ஒரு கட்டை மாதிரி போட்டுக்கலாம் டிசைன். அப்புறம் இந்த 3 புள்ளிக்கு ஒரு நேரா
லைன் வரைஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் மேலே ஒரு ஸோ இது ஒரு இதழ் மாதிரி வரணும். அதுக்கு இங்கே வி மாதிரி போட்டாச்சு. இப்போ இதை கனெக்ட் பண்ணிங்கன்னா இது இதழ் மாதிரி ஃபார்ம் இலை மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் ஒரு கோடு போட்டு இதில் ரவுண்டாக வரைஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் இது பார்க்க போது ஒரு பூ டிசைன் தெரியும். அதே மாதிரி இந்த பக்கம் கட்டம் போட்டுக்கலாம். 3 லைன் சேர்த்தாச்சு. மேல இருந்து ஒரு லைன் உள்ள வி மாதிரி ஒரு லைன் போட்டுக்கிட்டிங்கன்னா இது ஈஸியாக சேர்த்துடலாம். இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 4 புள்ளிக்கு உங்களுக்கு வேற ஏதாவது டிசைன் தோணுனாலும் நீங்க பூ மாதிரியும் வரைஞ்சுக்கலாம். நான் இங்க வந்து ரவுண்ட் டிசைன் கொடுத்துருக்கேன். நீங்க பூ மாதிரி பூ கூட வரையலாம், உங்க விருப்பம் தான். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு ஜாடி டிசைன் வரைய போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் கீழே இந்த இடத்துல ஒரு லைனு இதுவும் கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த 2 புள்ளியும் சேர்த்துக்கணும். நடுவில் கேப் இருக்கணும். இதுக்கப்புறம் 2 வளைவு போட்டுக்கலாம். அப்புறம் நேர் லைன் 2. இப்போ இந்த ஜாடி டிசைன் வந்துடும். ஸோ இதே மாதிரி எல்லா பக்கமும் ஸோ நான் லைவாக வரைஞ்சி காட்டுறப்ப ஸ்கெட்ச் பெனில் வரைகிறேன். சம்டைம்ஸ் மிஸ்டேக் வந்தால் மன்னிச்சுக்கோங்க, என்னால் அழைச்சி காட்ட முடியாது. நேராக நம்ம வாசலில் கோலம் போடுறப்ப கோலமாவில் போடுறப்ப அழைச்சி போட்டுக்கலாம். இதில் ஸ்கெட்சில் வரைகிறனால டக்குன்னு அழைக்க முடியாது. பென்சிலில் வரைஞ்சா அழைக்கலாம். இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, கோலம் எப்படி இருக்குன்னு. ஸோ 4 சைடு ஜாடி வரைஞ்சாச்சு. மிச்சம் இருக்க இந்த 4 புள்ளிக்கு நான் கட்டம் போட்டுக்கிறேன். இந்த கட்டத்துக்கு இதுக்கு வந்து எல்லோ கொடுத்துக்கலாமா? சென்டரில் நான் சும்மா ப்ளூ கொடுத்துக்கிறேன்.
புளி வச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஆறு புளி, 6 வரிசை புளி வச்சுட்டேன். நான் ஒரு பட்டாம்பூச்சி கோலம் போட்டு காட்டுறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பட்டாம்பூச்சி வரைய கீழே அதோட ரெக்கை வரையலாம். அதுக்கு நடுவில் அதோட உடம்பு வரையறதுக்கு 2 கோடு போட்டுக்கலாம். காயத்ரி, உங்களுக்கு இந்த கோலம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பட்டாம்பூச்சி கோலம் எப்படி இருக்கு சொல்லுங்க. வெளியே இருக்க 3 புளியை கனெக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த சைடும் உள்ள நடுவில் இருக்க 4 டிசைன் கனெக்ட் பண்ண ஒரு பூ மாதிரி டிசைன் கொடுத்துருக்கேன். பட்டாம்பூச்சியோட உடம்புக்கு நான் எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன். நடுவில் பூக்கும் சேம் எல்லோ.